பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், ஆபகுக் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 19ஆம் வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த தேவ மனிதர் மூலமாக வருகிற வார்த்தையை பார்க்கும்போது, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். இது ஒரு விசுவாச அறிக்கையாக ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் செய்ய வேண்டிய ஒன்று. கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறார், அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என்னுடைய கால்கள் மான் கால்களைப் போல ஆகும். ஒரு மான் எப்படி துள்ளி குதித்து கொண்டு போகுமோ அந்தபடியாக என்னுடைய கால்கள் இருக்கும். அதே போல் பார்க்கும்போது உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். உயரமான ஸ்தலங்களிலே நம்மை நடக்க பண்ணுகிற ஒரு தேவன், ஒரு தாழ்மைப்பட்ட பாதை அல்ல. தேவன் நம்மை உடைத்து உருவாக்குவதற்காக சில நேரங்களில் தாழ்மையின் பாதையின் வழியாக நாம் நடத்தலாம். சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், சில அனுபவங்களுக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும் என்று. இப்படி தான் ஆரம்பத்தில் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்க்கும்போது, வேதத்தில் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு மனிதர்களையும் பார்க்கும்போது, யோசேப்பாக இருக்கட்டும், தானியேலாக இருக்கட்டும், எல்லாரையுமே ஆண்டவர் ஒரு சூழ்நிலைமைகளை எப்படிப்பட்ட பாதையில் நடத்துவார் அப்படின்னா, சிறுமைப்பட்ட பாதையிலே நடத்துவார். யோசேப்பு அடிமையாக கொண்டு போகப்படுவார், தானியேல் அடிமையாக கொண்டு போகப்படுவார்கள். அப்போ அந்த தேசத்தில் ஒரு சிறிய காரியங்களை செய்வதற்காக தான் அவர்களை தேவன் கொண்டு போவார். ஆனால் அந்த பாதை எதுக்கு அப்படின்னா, அவர்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணும்படிக்கு, உயரமான சூழ்நிலைமைகளிலே, உயரமான அந்தஸ்துகளிலே, உயரமான காரியங்களிலே யாரை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்கள தாழ்மையின் பாதையின் வழியாக நடத்துவார். அதை தான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் புரிந்து. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, ஆண்டவர் உங்களை சிறுமைப்படுத்தப்பட்ட பாதையின் வழியாக கர்த்தர் கொண்டு போகிறாரு அப்படின்னா, நீங்கள் அறிக்கையிட வேண்டியது, உயர்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார், உயரமான ஸ்தலங்களிலே நான் நடப்பேன், அதற்கு ஏற்றபடி என் தேவன் என்னை நடத்தி செல்லுவார் அப்படின்னு சொல்லி தேவனுடைய பிள்ளைகள் அறிக்கையிட வேண்டிய ஒரு அறிக்கையை தேவன் இந்த இடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ நம்மக்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று என்னன்னா, உயரமான ஸ்தலங்கள், உயரமான இடங்களுக்குள்ளே தேவன் என்னை நிற்க பண்ணுவார். என்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களிலே தேவன் நிற்க பண்ணுவார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் நிற்கிற சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருந்தாலும் நீங்கள் சொல்ல வேண்டியது, என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார், என் பிள்ளைகளை நடக்க பண்ணுவார், என் பிள்ளைகளின் பிள்ளைகளை தேவன் உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய ஒரு தேவனுடைய மகாபெரிய நோக்கம் என்னன்னா, தன்னுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிற்க வைத்து பார்க்க வேண்டும். இது தேவனுக்கு ரொம்ப பிடித்த ஒன்று. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைங்க ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரு பெரிய கிருபை என்னன்னா, அவர்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிற்க பண்ணுவது. உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர்களை நிற்க பண்ணி கர்த்தர் செய்யக்கூடிய ஒரு பெரிய காரியம், தன் பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து நாம விருப்பப்படுவதை விட தேவன் அதற்கும் மேலான ஸ்தானங்களை கொடுத்து நம்மை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிற்க வைக்கிற ஒரு அழகான தேவனை தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் எந்த ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னா, என் தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலங்களிலே நிறுத்துவார், என் கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார், கர்த்தர் எனக்கு பலனாக இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு முன்பாக நாம் அறிக்கையிட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இந்த ஒரு விசுவாசம் துளிர்விடணும், என் தேவன் என்னை உயர்ந்த ஸ்தலங்களில் வைப்பார். ஏனென்றால் யாரையுமே தேவன் ஒரு தாழ்மைப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலைமைக்குள்ளே இருக்கணுங்கிறது யாரையுமே தேவன் விரும்புவது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானங்கள், ஒரு உயர்ந்த வாழ்க்கை, ஒரு நல்ல நிலைமையை கொடுக்க வேண்டும் என்று தான் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறித்து வைத்தார். அப்போ சில நேரங்களில் நம்ம உடைக்கிறதுக்காக சில நேரங்களில் சில பாதைகளை தேவன் கொண்டு போவார். அது ஒரு குறிப்பிட்ட காலம் தானே ஒழிய எல்லா நாட்களுமே தேவன் அப்படிப்பட்ட பாதையிலே தான் நம்ம வைத்திருப்பார் என்று நாம் சொல்ல முடியாது. அப்போ சில சூழ்நிலைகளை தேவன் அனுமதிக்கிறாரு, நம்மை சிறுமைப்படுத்தி சில பாதைகளுக்குள்ள ஆண்டவர் கொண்டு போறாரு அப்படின்னா அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்ம சில காரியங்களை சரிப்படுத்துவதற்கு, சில அனுபவங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக. ஆனால் முடிவு என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தான் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார். அப்போ அந்த ஒரு விசுவாசத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் வர வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவரே,
நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்து நின்று எங்களுடைய காரியங்களை செய்கிறதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். என் தேவன் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்குவார், உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நடக்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே ஒரு உயர்ந்த ஸ்தலங்களுக்குள்ளாக கர்த்தர் எங்களை கொண்டு போய் நிறுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். அதற்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் கொண்டிருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபை, இரக்கம், தயவுகள் எங்கள் மேலே காண்பிக்கப்பட போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படிப்பட்ட விசேஷித்த கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து நடத்தி எங்களை வழிநடத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்கு விரோதமாக இருக்கிற தடைகள் மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். பரலோகத்தின் தேவனுடைய கரத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.